அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இந்த யோகாசனத்தை பற்றி ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி சாப்பிடணும், அடுத்து எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எப்படி குளிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஏயா இது வரைக்கும் நாங்கள் என்னமோ குளிக்காதது மாதிரியும் குளிக்கவே எங்களுக்கு தெரியாதது மாதிரியும் எப்படி குளிக்கணும்னா நீ சொல்லிக் கொடுக்க போகிற அப்படின்னு நினைக்க தோணும். எல்லாருமே குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏன் குளிக்கிறோம்? உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு போகணும், வேர்வை நாத்தம் போகணும் அப்படின்னு நாம் குளிக்கிறோம். அதனால தான் விதவிதமான சோப்பு, ஷாம்புன்னு பல விஷயங்களை யூஸ் பண்ணி நாம் குளிக்கிறோம். ஆனால் குளிக்கிறதோட உண்மை நிலை அது அல்ல. இன்றைக்கி தானே இது. அப்படியே ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், யாருமே சோப்பு பயன்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி பொருட்களே இருந்திருக்காது. அந்த காலத்தில் என்ன தேய்ச்சி குளிப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, கம்மாய்க்கு போவாங்க. கம்மாயில் கரம்பை மண் இருக்கும், அந்த கரிசல் மண் கரம்பை. அந்த மண்ணை உடம்புல நல்லா பூசி தேய்ச்சி குளிப்பாங்க. அதுதான் குளியல், இயற்கையான குளியலாக இருந்துச்சு. அடுத்து குளிக்கிறது ஏன் அப்படின்னா, உடம்புல அழுக்கு போகிறது அப்படின்றது 2ஆம் பட்சம். வேர்வையில் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை நாத்தம் போகிறது அப்படின்றது 2ஆம் பட்சம். முதல்ல இந்த உடம்பை குளிர்வித்தல் அப்படின்றதான் குளித்தல் அப்படின்னு மறுபடினது. உடம்பை ஏன் குளிர்விக்கணும்? எந்த ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருந்தாலும் ஒரு இன்ஜின் சூடாகும்ல. அப்போ சூடாகிற இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வாகனங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மோட்டார்களில் ரேடியேட்டர் இருக்கும். ரேடியேட்டரோட பர்பஸ் என்ன? இன்ஜின் ஹீட் ஆகாமல் குளிர் வைக்கிறதுக்கு. அதே போல் ஆனால் இப்போ ரேடியேட்டரே கிடையாது நிறைய வண்டிகளில். அது வேறு விஷயம், டெக்னாலஜி மாறிடுச்சு. ஆனால் இந்த உடம்பு சூடாகிற உடம்பு, ஏன்னா 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ சூடாகும்ல. அப்போ இதை குளிர்விக்கணும். அப்போ குளிர்விக்கிறது எப்படி குளிர்விக்கிறது? இப்போ இன்றைக்கி தான் நாம் ஷவரு அது இதுன்னு வந்துருச்சு, எப்படியோ குளிக்கிறோம். இதற்கு முன் ஆதி காலத்தில் எப்படி இருந்தது? ஊற்று நீர் இருந்துச்சு, ஆற்று நீர் இருந்துச்சு, ஏரி நீர், கிணத்து நீர், இதுக்கு தான் இருந்தது. அப்போது அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்க? அதிகாலையில் எந்திரிப்பாங்க, ஆற்றுலையோ குளத்துலையோ முங்கி எந்திரிச்சிட்டு வருவாங்க. அப்படி குளிக்கிறப்ப உடம்பில் இருக்கக்கூடிய சூடு குறையும். இன்றைக்கி நாம் முதல்ல எடுத்த உடனே தண்ணி எங்கே ஊற்றுறோம்? ஷவரில் இருந்தாலும் சரி தலையில் தான் விழுகுது. நம்ம கப்புட்டு மோந்து தண்ணி எடுத்து ஊற்றினாலும் தலையில் தான் ஊற்றுறோம். தலையிலேருந்து ஊற்றுறதுனால உடம்புல இருக்க ஹீட்டு வெளியில் போகாது. இப்போது ஆவி எப்படி மேலே போகும்? ஒரு புகை. இப்போ நீங்கள் ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்பில் தண்ணியை தொளிக்கிறீங்க, அந்த ஆவி, அந்த புகை, அந்த ஹீட்டு எப்படி போகும்? மேல் நோக்கி தான் போகும். அப்போ ஹீட்டு அப்படின்றது மேல் நோக்கி தான் போகும். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டும் இப்போ மேல் நோக்கி தானே போகணும். அப்போ நம்ம மேலே தண்ணி ஊற்றினோம்னா அந்த ஹீட்டு கீழ் நோக்கி போகுமா? அங்கேயே தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆற்றுல இறங்கி குளிக்கிறது போல் குளிக்கணும். ஆற்றுல இறங்குறப்ப என்ன செய்வோம்? முதல்ல பாதத்தை நனைப்போம், அடுத்து கரண்டைக்கால் வரைக்கும் நனைப்போம், அடுத்து அப்படியே முழங்கால் வரைக்கும், அப்படியே இறங்கிட்டே போனோம்னா அடுத்து தொடைப்பகுதி, இடுப்பு வரைக்கும், அப்படியே நெஞ்சு வரைக்கும், அப்படியே தோள்பட்டை முங்கும், கழுத்து முங்கும், அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு 3 முங்கி எந்திரிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, பாதத்தை நனைக்கிறப்ப அப்படியே அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போய் மேலே தான் வாய்கள் நிறைய இருக்குது, வாசல் நிறைய இருக்குது. ஒரு வெப்பம் வெளியேறணும்னா வாசல் வழியே துளைகள் வழி தானே வெளியேறும். உடம்பில் துளைகள்லாம் எங்கே இருக்குது? மேலே தான் இருக்குது. வாய் பெரிய துளையாக இருக்குது, 2 காது துளையாக இருக்குது, 2 கண் துளைகள் இருக்குது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பம் எல்லாமே இந்த துளைகள் வழியாக வெளியே போகணும்னா ஆற்றுல இறங்கி குளித்தது போல் குளிக்கணும். ஏயா நான் என்ன இப்படி ஆற்றுல போய் இப்படி குளிக்கிறது? எங்கள் ஊரில் என்ன ஆறாக இருக்குது அப்படின்னு கேட்க தோணும். இப்போ நாம் வீட்டிலையே குளிக்கிறோன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ முதல்ல தண்ணி ஷவர்லேயே குளித்தாலும் சரி, முதல்ல பாதங்கள், கால்களை நல்லா நனைக்கணும். இல்லை நம்ம பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு கப்புட்டு மோந்து குளிக்கிறோன்னு சொன்னால் கூட முதல்ல கால்கள், பாதத்தில் நல்லா நனைக்கணும், அடுத்து முழங்கால் வரைக்கும் நனைக்கணும், அப்படியே 2 தொடைப்பகுதியிலையும் தண்ணி ஊற்றி நனைக்கணும், அப்படியே இடுப்புகளில் தண்ணியை ஊற்றி அப்படியே உடம்பு பூரா நனைக்கணும். அதுக்கப்புறம் இடது பக்கம் தோல்லேருந்து அப்படியே தண்ணியை ஊற்றி நனைக்கணும். அப்புறம் வலது பக்கம் தோலில் அப்படியே தண்ணியை ஊற்றி முதுகு, மார்பு பகுதி, கைகள் எல்லாம் நல்லா நனைச்சி அந்த வெப்பத்தை மேல் நோக்கி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நல்லா தோல் வரைக்கும் இந்த உடம்பை நல்லா நனைச்சதுக்கப்புறம் தலையில் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே கண் வழியாக காது வழியாக
கண் வழியாக, காது வழியாக, வாய் வழியாக அந்த வெப்பம் வெளியேறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கண்கள்லாம் அப்படியே ஒரு ஹீட் ஆகும், உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி குளித்தா உடம்பு குளிர்விக்கிற முறை தான். அப்போ குளிக்கிற முறை இதுதான். இப்படி குளித்து பாருங்கள், உங்கள் உடம்பு என்றைக்குமே ஹீட் ஆகாது. உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்களும் உங்களை தாக்காது. இது வந்து கோடை காலம். கோடை காலத்தில் இப்படி குளிங்க. உடம்பில் இருக்கிற ஹீட்டை வந்து இது குறைக்க முடியும். உடலுக்கு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ இனிமேல் நாளையிலேருந்து நாம் நல்லா குளிக்கலாமா? ரைட்டு, மறுபடியும் சந்திப்போம்.